ஒரு பக்கம் ஒரே குழப்பம். போர் நிறுத்தன்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாருமே நினைக்காத ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ராஜதந்திர சந்திப்பு நடக்குது. சரி வாங்க, இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஆழமா அலசலாம். நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். பாகிஸ்தான பொதுவா யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா திடீர்னு எப்படி அமெரிக்கா ஈரான் மாதிரி ரெண்டு பெரிய நாடுகளுக்கு நடுவுல சமாதானம் பேச வராங்க? என்னதான் நடக்குதுங்க? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல அங்க என்ன நிலைமைன்னு பாத்துரலாம். ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கிறாங்க. ஆனா அது அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே காத்துல பறந்துருது. லெப்னான் மேல குண்டுமழை பொழியுது. ஈரான் திரும்பவும் வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் நடத்துது. ஹார்முஸ் ஜலசந்தியும் மூடிருது. அப்பாப்பா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ரெண்டு தரப்பையும் ஐயோ பேசிதான் தீர்க்கணும்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. சரி, பேசலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த முக்கியமான பேச்ச எங்க வச்சு நடத்துறது? யாரு நடுவுல இருந்து பேசுறது? சர்வதேச உறவுகள்ல இது ஒரு எழுதப்படாத விதி. நீங்க மத்தியஸ்தம் பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் உங்களை சரி இவர் நடுநிலையா இருப்பாருன்னு நம்பணும். ஆனா இந்த பிரச்சனையில இந்த சிம்பிளான ரூல் தான் பெரிய தலைவலியா மாறிடுச்சு. பொதுவா இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் பேச்சுவார்த்தைனா நம்ம மனசுக்கு வர்றது கத்தார், ஓமன், துருக்கி மாதிரி நாடுகள் தான். ஆனா இந்த தடவை அவங்க எல்லாரும் லிஸ்ட்ல இருந்து அவுட். ஏன்னா ஈரானோட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அவங்களையும் பாதிச்சிருக்கு. அதனால அவங்க எப்படி நடுநிலையா இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. இதனால ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றிடம் உருவாயிடுச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஆனா ரொம்பவே சரியான ஒரு ஆள் உள்ள வராங்க. அதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தானை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, அமெரிக்கா கிட்டயும் சரி ஈரான் கிட்டயும் சரி பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. 2, இந்த சண்டை நடக்கிற இடத்துல இருந்து பாகிஸ்தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதனால அவங்க நடுநிலையா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. 3ஆவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், சீனாவுக்கு போறதுக்கான ஒரு மறைமுக வழி பாகிஸ்தான். இந்த சைனா கனெக்ஷன் தான் இங்க இருக்கிற ட்விஸ்டே. ஈரான் சீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சீனா நேரா உள்ள வந்தா அமெரிக்கா சந்தேகப்படும். அதனால பாகிஸ்தான் மூலியமா சீனா பின்னாடி இருந்து தன்னோட ஆட்டத்தை ஆடுது. அதாவது தன்னோட ஆலோசனைகளை சொல்லி தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்குது. நேரடியா வராம மறைமுகமா வராங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் அப்படின்னு. அந்த கணக்கு தான் இது. ஈரான் பாகிஸ்தான் சீனா உறவை இதை விட சிம்பிளா சொல்ல முடியாது. சரி, பாகிஸ்தானை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா இப்ப நாம கதையோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுனால பாகிஸ்தானுக்கு என்ன லாபம்? அவங்க சும்மா உலக அமைதிக்காக இதை பண்ணலையே. ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. பாகிஸ்தானுக்கு இதனால என்ன கிடைக்க போகுது? அவங்களோட கேம் பிளான் என்ன? இப்ப இருக்கிற சூழல்ல 2 பெரிய கூட்டணிகள் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு கூட்டணியை பலப்படுத்துறாங்க. இத பேலன்ஸ் பண்ண இன்னொரு பக்கம் ஈரானும் பாகிஸ்தானும் ஒரு கூட்டணியா நிக்கிறாங்க. இந்த 2 நாடுகளுமே சீனாவோட ரொம்ப நெருக்கங்கிறது இந்த கூட்டணிக்கு இன்னும் பெரிய பலம். சோ இந்த பேச்சுவார்த்தையால பாகிஸ்தானுக்கு 3 பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. முதல் வெற்றி, உலக அளவுல பாகிஸ்தானோட மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயரும். 2வது, இஸ்ரேல கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்தா அது மறைமுகமா அவங்களோட எதிரி நாடான இந்தியாவோட கூட்டணியை பலவீனப்படுத்தும். 3ஆவதா, மத்திய கிழக்குல பாகிஸ்தான் ஒரு புதிய பவர் சென்டரா உருவெடுக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இஸ்லாமாபாத்ல நடக்கிறது வெறும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மட்டும் இல்ல. இது ஒரு புதிய அதிகார மையம் உருவாகிறதோட அறிகுறி. பிராந்திய அரசியலே மாறப்போறதுக்கான ஒரு சிக்னல். சுருக்கமா சொல்லணும்னா மத்திய கிழக்குல உருவான ஒரு ராஜதந்திர வெற்றிடம் பாகிஸ்தானுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களோட நடுநிலைமையும் சைனா கனெக்ஷனும் தான் அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா இது அமைதியை பத்தி மட்டும் இல்ல, இந்தியாவை பேலன்ஸ் பண்றதுக்கான பாகிஸ்தானோட ஒரு பெரிய மூலப்போராயா நகர்வு இது. சரி, இந்த விவாதத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு சென்ட்ரல் மீடியேட்டரா பாகிஸ்தான் எடுத்திருக்கிற அந்த புதிய அவதாரம் மத்திய கிழக்குலயும் சரி தெற்காசியாவிலையும் சரி அதிகார சமநிலையை மொத்தமா மாத்தி எழுதுமா? இதற்கான பதில காலம்தான் சொல்லணும்.